வணக்கம். கடக ராசி கடக லக்னம் இதற்குண்டான இந்த பொது பலனை மார்ச் மாதத்தினுடைய பொது பலனை இப்பொழுது பார்ப்போம். முதலில் குழந்தைகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் முதலில் குழந்தை தான். இந்த இடத்தில் குழந்தைகள் என்பது முதல் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு படிக்க வரும் அத்தனை பேரும் குழந்தைகள். அவருடைய கல்வி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கல்வி என்பது குறிப்பது ஒரு ராசிக்கும் லக்னத்துக்கும் கடகராசிக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் புதனையும் குருவையும் குறிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கல்விஸ்தானம் மிக பிரமாதமாக இருக்கிறது. எந்த குறைபாடும் இல்லை. இந்த ராசியிலோ லக்னத்தில் பிறந்த எல்லா தரப்பும், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பில் வருகின்ற வரை கல்வியில் மிக நல்ல தேர்ச்சி அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். ஒரு குறைவில்லை. அந்தந்த வயசுக்கேற்ற மாதிரி 10ஓ 12ஓ மேற்பட்ட கல்வியாக என்பது சாதனை படைப்பார்கள் என்றது சர்வ நிச்சயம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்தது, ஒரு குடும்பத்தில் படித்துவிட்டு வேலைக்கு சென்றதும் இளம் வயதில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணத்தை பற்றி தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பனுக்கு திருமணத்தை பற்றி பார்ப்போம். திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் ராசிக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீடு, சுக்கிரனும் குருவும். ராசியில் ராகு கேது, லக்னத்தில் ராகு கேது இருந்தாலும் திருமண தடை என்பது உறுதி. இந்த மாதத்தில் உள்ளது. ஏதோ வருஷம் உள்ளாக இருக்கும் ராகு கேது இருப்பார்கள். ஆனாலும் குருவும் சுக்கிரனும் வலுவாக உள்ளதினால் திருமண முயற்சி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். போராடினால் திருமணம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல விதமாகவே முடியும் என்பது இந்த மாதத்தினுடைய பலன்கள் தெளிவாக தெரிகிறது. குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இப்பொழுது முடிந்து விட்டது. இப்போது கடகராசி லக்னத்தை சேர்ந்த பலனை இப்பொழுது பார்ப்போம். இது திருமணம் ஆனவர்களிலிருந்து முதியவர்கள் வரை 12 வீட்டுக்கும் என்னென்ன பொது பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்போம். ராசியிலே ராகு, ராசிநாதன் சந்திரன். ஆனால் மற்ற கிரகங்களைப் போல இது கடுமையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு நாட்கள் கணக்கிலே நகர்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் சந்திரன் மாத ஆரம்பத்தில் 2இலே இருப்பதினாலும் அந்த 2 கூடிய சூரியன் பார்ப்பதினாலும் உங்களுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், அறிவு, புத்தி கூர்மை அத்தனையும் இருக்கும். பொதுவாகவே கடகராசியில் உள்ளவர்கள் அபார ஞாபக சக்தி உடையவர்கள், எதிரியை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒரு நிமிடத்தில் எல்லாத்தையும் கிரகித்து மற்றவர்களால் முடிக்க முடியாத பெரிய சாதனைகளை படைக்கக்கூடியவர். சாதனை படைத்தவர்கள் பல பேர் கடக லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். சாதனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அரசியலில் இருப்பவர்கள் சொல்லவே தேவையில்லை. மகா புத்திசாலிகள். ஒரு ராசிநாதனை பற்றி எந்த கவலையும் இல்லை. அடுத்தது 2ஆம் வீட்டு அதிபதி. இந்த கடகத்துக்கு 2 கூடியவர் சூரியன். அவரே நேராக பார்க்கிறார். 2 என்பது குடும்பத்தை குறிக்கும், தன வருமானை குறிக்கும், உங்கள் செல்வாக்கை குறிக்கும், உங்கள் சொல்வாக்கை குறிக்கும், உங்களுடைய ஆற்றல் மதிப்பு, உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையும் குறிக்கும் 2. சில பேர் பேச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. சில பேர் எது சொன்னாலும் எதிரி ஆமாங்க எஸ்ஸுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. சில பேர் எது சொன்னாலும் வாய் மூடுவாங்க. அவங்களுடைய சொல் எடுபடாது போகும். ஆனால் அவங்க சொல் எப்பவுமே எடுபடும். காரணம், அந்த சப்போர்ட்டாக இந்த கோச்சாரம் 2 கூடிய சூரியன் தானே 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பண வருமானம் ஓகே, உங்கள் செல்வாக்கு ஓகே, சகலமும் ஓகே, சக்ஸஸ். 2ஆம் வீடு நல்லா இருக்குது, ஒரு குறைபாடு இல்லை. அடுத்தது 3ஆம் வீட்டை பார்ப்போம். கடகத்துக்கு 3 12 கூடியவர் புதன். அவர் 9இலே மாத ஆரம்பத்திலே கும்பத்தில் இருந்தாலும் 3ஆம் தேதி மீனத்துக்கு போய் நீச்சமடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகமாகிறார். 3ஆம் இடம் இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் தைரியம், உங்களுடைய வீரியம், உங்களுடைய பராக்கிரகம், உங்களுடைய ஆற்றல், நட்பு வட்டாரம் என்ற பலவிதமான பாயிண்ட்டை 3ஆம் வீடு குறிக்கும். இது எதற்குமே குறையில்லை. 3ஆம் வீடை பொறுத்தவரைக்கும் சகோதர நலம் உண்டு, உங்களுடைய நம்பிக்கை உண்டு, துணிச்சலான முடிவு உண்டு, சகலத்தில் வெற்றியும் உண்டு, எந்த குறையில்லை. ஆக 3ம் உண்டு. அடுத்தது நாம் 4ஆம் வீட்டை பார்ப்போம். 4 முக்கியம். ஒரு மனிதனுடைய உடலை குறிக்கும், தாயாரை குறிக்கும், சொத்து சுகம், வீடு வாசல் வாகனம் செல்வாக்கு சுகத்தை அனுபவித்தல் அத்தனையும் குறிக்கும். கடகத்துக்கு 4 கூடிய 4ஆம் வீடு. அந்த வீட்டுக்குரிய சுக்கிர பகவான் 9இலே உச்சம் பெற்று மிக அருமையான பலத்துடன் உள்ளார். இதில் விசேஷம் என்னவென்றால் அந்த 9ம் இந்த 4ம் பரிவர்த்தனை. இங்கே சுக்கிரன் ஆட்சி, அங்கே குரு ஆட்சி. அதுக்கு தான் பரிவர்த்தனைக்கு உண்டான பலன். 4இல் உள்ளது உடல் ஆரோக்கியம் பெருகும். புதியதாக வீடு வாங்குவதோ, சொத்து வாங்குவதோ, வாகனங்கள் வாங்குவதோ, பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவதோ, இன்ப சுற்றுலா செல்வதோ, வெளிநாடுகளுக்கு டூர் செல்வதோ என்றது அத்தனையாகும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும். பலவிதமான விருந்துகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு கணவன் மனைவிக்குள் அற்புதமாக ஏற்படும். ஆக 4க்கு ஒரு குறையில்லை. அடுத்தது கடகத்துக்கு 5ஆம் வீட்டை பார்ப்போம். 5 10 கூடிய செவ்வாய் மாதத்தில் 7ஆவது நாள் வரை இங்கே இருப்பார். 7ஆம் தேதி 6க்கு போய்விடுவார். மாதத்தில் ஒரு வாரத்தில் உங்களுடைய 5ஆம் வீடு என்பது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய திட்டம், உங்கள் கனவு, தெய்வ அருள், அதிர்ஷ்டம் வாய்ப்பு என்றது ஏகப்பட்ட விஷயம். அதில் குறிப்பாக பிள்ளைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம்தான் 5. அதில் ஒரு வாரத்துக்கு எந்த குறையும் இருக்காது. நன்றாக இங்கே தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சிக்கல் உருவாகும். ஜனன காலத்தில் கோச்சாரத்தில் சரியில்லை என்றாலும் உங்கள் ஜனன காலத்திலே இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக வரும். காரணம், 5 கூடியவர் 6இலே செல்வது ஒரு மைனஸ் பாயிண்ட், சனியுடன் சேர்வது டபுள் மைனஸ் பாயிண்ட்.
இந்த இடத்தில் தான் பிள்ளைகளை பற்றி நீங்கள், அதுவும் குறிப்பாக 15 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். தேவையில்லாத கெட்ட சகவாசத்துக்கு சேர்வது, காதல் விஷயத்தில் ஈடுபடுவது, தப்பானவர்கள் கூட சகவாசம் பண்ணுவது, வம்பு வழக்குகள் மாட்டிக்கொள்வது எல்லாம் இருக்கும். இந்த சொன்ன பாயிண்ட்டெல்லாம் உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை. உங்களை பசங்களை நீங்கள் கட்டாயம் கண்காணிக்கணும். ஜனன காலத்தில் இந்த அமைப்பு இருந்து அதுக்குண்டான தசா புத்தி எதனா நடந்ததுன்னா பசங்க மாட்டிக்கும். உதாரணமாக இந்த 2 வீலரில் ஸ்பீடாக போகிறது, போலீஸ்காரங்க எல்லாம் மாட்டிக்கிறது, சின்ன ஆக்சிடென்ட் பண்ணுறது, தேவையில்லாத பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, இந்த யூடிஸ் கேஸுங்களை பிடிச்சி போகிறதெல்லாம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் தான். நீங்கள் அதை பார்த்துங்க. அடுத்தது 6 என்பது போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அங்கே ஏற்கனவே சனி செவ்வாய் இருக்கிறதுனால பாவர்கள் பாவ கிரகத்தில் இருக்கலாம். 6ல் சனி இருக்கிறது விசேஷம். கடன் இருக்கிறது, கடனை அடிக்க முடியாத பல பேர் தவிக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில், அதிர்ஷ்ட ரூபத்தில் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வரும். அந்த கடனை நீங்கள் கொடுப்பதற்கு வழி பிறக்கும். அதனால் 6ஐ பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் வீடு 7 கோடிவரை சனி பகவான் 7 கேது இருப்பதினால் கணவன் மனைவி விட்டு கொடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று பார்த்து கொள்ளுங்கள். காரணம் 7 கேது இருப்பதினால். இருந்தாலும் சுக்கிர பகவானும் குருவும் நன்றாக இருப்பதினால் பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவும் நடக்காது. அடுத்து 8ஆம் வீட்டை பார்ப்போம். 8 என்பது ஆயுள் ஸ்தானம். அவரே ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதனால் வம்பு வழக்கு ஏமாற்றம் எல்லாம் குறிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயமில்லை. காரணம் 8 குடிவரை 8ஐ பார்ப்பதினால் எந்த விதத்திலும் கவலை இல்லை. அதற்கு குறிப்பாக குரு பார்ப்பதினால் விசேஷமான பலன் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத, அவர் 9 குடிவரும் கூட எதிர்பார்ப்பாத திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்துவிடலாம். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து உண்டு. 8க்கு குறையில். அடுத்தது 9. 9 என்பது உங்களுடைய தந்தையை குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும். மொத்தத்தில் அதிர்ஷ்டம், அதுக்கு பாக்கியஸ்தானம். எல்லா விதமான பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு அந்த பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியாதிபதியும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை என்பதனால் 9 கூடிய பலன்கள் அத்தனையும் நன்றாக இருக்கும். தந்தையால் சொத்து, தந்தை உறவினால் நன்மை, பூர்வீக சொத்து, விற்காத சொத்து பல வருஷங்களாக இருந்திருக்கும். விற்கவே முடியல, யாருமே வாங்க மாட்டானுங்க. திடீர்னு பார்த்தா பல கோடி அதில் உங்களுக்கு கட்சிடும். அப்படிப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்டமும் 9ஆம் வீட்டில் கிடைக்கும். 9ன்றது அதிர்ஷ்டம். சில பேர் கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு துறையில் சார்ந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத பதவி உயர்வும் கிடைக்கும். அந்த பாக்கியம் அற்புதமாக இருக்குது. அடுத்தது 10 கூடிய செவ்வாய் ஆரம்பத்தில் 5ல் இருக்கார். பிறகு 6ல் போகிறதுனால தொழிலை பற்றி அந்த குறையும் இல்லை. காரணம் என்னென்னா 10ஆம் வீட்டுக்கு ஒரு 9ல் இருக்கிறதுனால தொழில் கிடையாது. ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சாதாரண ரோட்டில் இருக்கிற தள்ளுவண்டி கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிற வரைக்கும் அந்த தொழிலில் போட்டி போகாமல் கண் திருஷ்டி, அவனுக்கு என்னப்பா அவன் பெரிய லைட்டாக யாரும் மதிக்கிறதில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கரிச்சு கொட்டுவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களும் கூட அந்த வேலையை செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் அதில் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தொழில் நல்லாயிருக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, இந்த கண் திருஷ்டியெல்லாம் வரும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது 11 கூடியவர் உச்சம். அதனால் 11 என்பது மூத்த சகோதர ஸ்தானம், தொழிலில் லாபம், வெற்றி. அவர் என்னப்பா தொட்டதெல்லாம் வெட்டிப்பா, மண்ணை தொட்டால் கூட பொண்ணாவதுப்பா அந்த மனுஷனுக்கு, என்னப்பா அப்டர்பட்ட ஆளாக இருக்கிறானப்பா அப்படின்றது சில பேர் அதிர்ஷ்டக்காரனை பார்க்குறோம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த தடவை ரொம்ப பிரமாதமாகுது. குறிப்பாக அந்த சினிமாக்காரங்களாம் இது மாதிரியான ஜாதகத்தில் இருக்கிறவங்க, கடகராசி கடகலக்கணங்கள்லாம் பெரிய லெவலில் போயிடுவாங்க. இது மாதிரி கிரக அமைப்பு தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். காரணம் சுக்கிரன் 11 கூட உச்சம் இருக்கிறதுனால, கூட குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால டாப். அடுத்தது 12 கடைசி இடம். அது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 12 கூடையவர் அவர் 3 கூட, அவர் ஏற்கனவே அங்கே நீச்சபங்க ராஜ்யமாக இருக்கிறதுனால 12ன்றது வெளிநாடு செல்வதல், வேலைக்கு சாப்பிட்றது, வேலைக்கு தூங்குறது, எல்லா விதமான பலனும் ஒரு குறைபாடு இல்லை, அற்புதமாக நடக்கும். வேண்டிய நேரத்தில் கிடைக்கின்றாங்க பேர். கரெக்டான நேரத்தில் எல்லாமே கட்டிடும். அதுவும் நல்லாயிருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு சில குறைபாடுகளை தவிர, குறிப்பாக இந்த செவ்வாய் நீங்கள் சேர்றதை தவிர மற்றபடியாக பெருசாக ஒன்றையும் குறை இந்த மார்ச் மாதத்துக்கு கடகராசிக்கோ கடகலக்கணத்துக்கு இல்லைன்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்குது. அந்த வெற்றி நீங்கள் மேலும் வெற்றி அடைகிற மாதிரி பார்த்துங்க. இந்த மார்ச் மாத பலனை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்கும் சரி, 12 லக்னத்துக்கும் சரி, பொதுவாகவே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன விஷயம்னா, இந்த செவ்வாய் இந்த சனி கூட 7ஆம் தேதி மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே இங்கே ஒன்றா சேர்றதுனால பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணும். மேக்சிமம் வாகன விபத்துக்கள், தீ விபத்துக்கள், மின்சார விபத்துக்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். இது இந்த ராசி அந்த ராசி இல்லை, பொதுவாக. ஏன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் எப்போ சேர்ந்தாலும் இது நடக்கும். இவங்க சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சனி இந்த 3ஆம் வீட்டை பார்ப்பார், 2 பேரும் சேர்ந்து மிதுனத்தை பார்ப்பாங்க. இதுனா அடிக்கடி இது பார்க்குறதுனால நிறைய இடத்துல தீ விபத்துக்கள் வர்றதுக்கும் ரொம்ப காரணம் இருக்குது.
சனி மட்டும் கன்னியை பார்ப்பார். எப்படி பார்த்தாலும் 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து சேர்றதுனால பல வகையில் தலைவலி இருப்பது வந்து பொதுவான பலன். அதனால் வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வேறு டூ வீலரில் போக சொல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும், நெருப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கரண்ட் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மட்டும் எல்லாருக்கும் பொருந்தும். அது கொஞ்சம் கவனமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்க. இப்போது உங்களுக்கு பொதுவாக பல வகையான சந்தேகங்கள் இருக்கும். என்ன சந்தேகம்னா, ஏன் திருமணம் லேட் ஆகுதுன்றது ஒன்று, அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வர்றதுன்னு ஒன்று, பசங்க நம்ம பேச்சை ஏன் கேட்கவே மாட்டேங்குதுன்னு ஒன்று, வேலை கிடையிலேன்னு ஒன்று, ஏன் கடை நம்மளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு, சொந்த வீடு அமையலையேன்றது ஒன்று, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல ஒன்று, இப்படி ஒவ்வொரு வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் எந்த கருத்தை தெரிஞ்சுக்கணுன்னு அபிப்பிராயப்படுறீங்களோ அந்த கருத்தை நீங்கள் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். இதில் பெரும்பான்மையான கருத்துக்கள் எது பதிவாயிருக்கோ அதை பற்றி நான் ஆதாரப்பூர்வமாக இதேமாரி ஜாதக கட்டம் போட்டு உதாரண ஜாதகத்தோட கிளியராக உங்களுக்கு விளக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப நிறைய யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள், அலுவலக நண்பர்கள், ட்ரெயின் நண்பர்கள் அத்தனை பேருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் நான் பேசக்கூடிய பலனும் உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணுன்னா நீங்கள் மறக்காமல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.